உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலமடி வாழ்த்தி வணங்குவோம். இன்று மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள நாகமலை திருமுருகன் திருக்கோயில் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் நாகமலை திருக்கோயிலின் மூலஸ்தானமாகும். இத்திருக்கோயில் பல சன்னதிகள் உள்ளது. இது மூலஸ்தானம். அடுத்து குரு தட்சிணாமூர்த்தி, மீனாட்சி, அருள்மிகு மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், சாஸ்தா, ஆஞ்சநேயர், காலபைரவர், துர்க்கை, நவகிரகம் ஆகிய சன்னதிகள் உள்ளன. இத்திருக்கோயிலுக்காக குடமுழுக்கு விழா நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருக்குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற எல்லா வல்ல எம்பெருமான் அருள் புரிய வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வோம். அதற்காக நாம் ஆதரவும் தெரிவிப்போம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பச்சலநாயக்கன்பட்டியில் உள்ள பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் தபோவனத்தை பற்றி நான் இங்கு பேசவிருக்கிறேன். இம்மாதம், அதாவது புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி அன்று, தமிழ் தேதி 6ஆம் தேதி, ஆங்கில தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது 6வது மாதமாக இப்பொழுது நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் சிவனடியார்கள் வந்து கலந்து கொண்டு திருவாசகம் முற்றோதலை நடத்துகின்றார்கள் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் சாமிகளின் சீடர் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இங்கு பாம்பன் சுவாமிகள் தபோவனத்திற்கு பல பணிகள் பாக்கி இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே பல முறை ஆடியோ மூலமாக தெரிவித்தேன். அருணகிரிநாதர் சன்னதி ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது. அருணகிரிநாதருக்கு சன்னதிக்கு குடமுழுக்கு விழா நடத்தப்பட உள்ளது. அன்னதான கூடம் கட்டப்பட வேண்டியிருக்கிறது. அது அலுவலக அறை, மடப்பள்ளி இவையெல்லாம் கட்டப்பட இருக்கிறது. நூலகம் கட்டப்பட இருக்கிறது. இவையெல்லாம் பணிகள் பல இருக்கின்ற காரணத்தால் அடியார் பெருமக்கள் அனைவருமே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், குருவுக்கு செய்வது கோடி நன்மையாகும். பழனியில் அமைந்திருப்பதால் பழனியிலே பாம்பன் சுவாமிகள் தபோவனம் அமைந்திருப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். பாம்பன் சுவாமி வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல பாம்பன் சுவாமி வரலாறு இதோடு முடிவடையவில்லை. தபோவனத்தில் வருகை தந்தனால் பாம்பன் சுவாமிகள் பழனிக்கு வருகை தந்துள்ளார். அந்த வரலாறு நீள்கிறது. அதனுடைய வரலாறு மேற்கொண்டு எழுதப்பட இருக்கின்றது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். தபோவனத்தில் பல அமானுஷ சக்திகளும் சிறப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த தபோவனத்துக்கு நீங்களெல்லாம் வருகை தர வேண்டும். வருகை தந்து அந்த அனுபவத்தை நீங்களும் உணர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அந்த திருப்பணிக்கு நீங்களெல்லாம் ஆதரவு தாருங்கள் என்பதையும் நான் உங்களோட வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இம்மாதம் ஆங்கில தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெறுகின்ற திருவாசக நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பு பெற வைக்க வேண்டும் என உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். இந்த நாகமலை திருக்கோயிலை சிரத்தையுடன் பூஜை செய்கின்றவர் கல்யாண சுப்பிரமணிய ஐயரவர்கள். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. நன்றி.